பொதுவாக வெற்றிமாறனுடைய சக்ஸஸும் அதுதான். ஏன்னா அவருடைய படங்கள் இருக்கிற அந்த படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது வேறு ஒரு அனுபவத்தை தரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். இது வரைக்கும் வந்து அவர் எடுத்த எந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ஏமாத்தினதும் இல்லை, எந்த விதமான எதிர்மறை உணர்வையும் தந்ததும் இல்லை. சொல்லப்போனால் விடுதலை 1ல் இருந்த பாடல்களை விட மிக உருக்கமான வலிமையான பாடல்கள் இந்த 2ல் இருக்கு. முதல் பாகத்திலே அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருச்சு. இது வந்து அவருக்கு வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட். வணக்கம். இன்றைய சந்திப்பில் நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் எஸ். சங்கர் அவர்கள். வணக்கம். வணக்கம் புத்தன். விடுதலை 2 பற்றி தான் எங்கே பார்த்தாலும் பேச்சா இருக்கு. ஆமாம். ஏன்னா ட்ரெய்லர் வந்தது, அப்புறம் பாடல்கள் வெளியிட்டாங்க. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? ட்ரெய்லர் நல்லா இருந்தது. ரொம்ப ஒரு பாசிட்டிவான ஒரு உணர்வை தருகிற ஒரு ட்ரெய்லர் இருந்தது. ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம அந்த ட்ரெய்லரோட கனெக்ட் ஆகிடுறோம். அதில் வருகிற காட்சிகள், அந்த களம், இது எல்லாமே ரொம்ப எளிதாக வந்து நம்ம அதோட ஒன்றை வச்சிருது. ஒரு ட்ரெய்லருக்கு வந்து பெரிய சக்ஸஸ் அதுதான். ரொம்ப அந்நியமாக இல்லாமல் நம்ம மண், நம்மளோட சமூகம், நம்ம பார்த்த மனிதர்கள், நம்ம பார்த்த போராட்டங்கள், அதுதான் கண்முன்ன அப்படி விரியிற மாதிரி இருக்குது. பொதுவாக வெற்றிமாறனுடைய சக்ஸஸும் அதுதான். ஏன்னா அவருடைய படங்கள் இருக்கிற அந்த நேட்டிவிட்டியும் சரி, முக்கியமாக வந்து நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம கடந்து சொல்லுவாங்கள்ல, அதிகமாக பயன்படுத்துகிற வார்த்தை அதுவாக அதான். அது பரவாயில்ல, ஏதோ நம்ம கடந்து வந்த அந்த பாதைகள் இருக்குல்ல, அதை வந்து கண்முன்ன காட்டுறது தான் வெற்றிமாறனுடைய பலம். அது இந்த விடுதலை 2 வந்து அது உச்சமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த படம் பார்த்தவங்க சொன்னதெல்லாம் ஒரு பக்கம், இந்த முன்னோட்ட படத்தில் நம்ம பார்த்த வரைக்கும் ரொம்ப உணர்ச்சிசப்பட வைக்கிறார் அவர். அந்த 80களில் நம்ம கடந்து வந்த அந்த காட்சிகளெல்லாம் வந்து அவர் கண்முன்ன காட்டுறாரு. படம் பார்க்குற எல்லாருக்குமே வந்து அது வேறு ஒரு அனுபவத்தை தரும் அப்படின்னு உறுதியாக சொல்லலாம். அதில் ஒரு படம்னா ஒரு அனுபவத்தை கொடுக்கணும். பார்த்துட்டு வந்து நம்ம நல்லா என்ஜாய் பண்ணுறது, அதாவது பொழுதுபோக்காக பார்த்துட்டு வர்றது ஒரு ரகம், அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு புது அனுபவத்தை பார்த்துட்டு வரும் பாருங்க, அது வந்து மிகப்பெரிய விஷயம். ஒரு படைப்பாளியோட மிகப்பெரிய சக்ஸஸ்ன்றதே அதுதான். வெற்றிமாறன் படங்கள் அனைத்துமே அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த படத்தை வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு எதிர்பார்க்குறோம். பொதுவாக ட்ரெய்லர் வரும்போதே ட்ரெய்லரை பார்த்துட்டே இந்த படம் ஒன்றும் சரி இருக்காது, ட்ரெய்லர் சரியில்லைன்னு ஒரு நெகட்டிவ் கருத்துக்கள் நிறைய வரும். ஆனால் விடுதலை 2 பொறுத்தளவுக்கு பொதுவாக வெற்றிமாறன் படங்களுக்கான ட்ரெய்லர் வந்து ஒரு பாசிட்டிவான வேலை தான் பார்க்கப்படுது. இது வரைக்கும் வந்து அவர் எடுத்த எந்த படத்தோட ட்ரெய்லருமே வந்து ஏமாத்தினதும் இல்லை, எந்த விதமான எதிர்மறை உணர்வையும் தந்ததும் இல்லை. நீங்கள் ஆடுகளத்துலேருந்து எடுத்துக்க, பொல்லாதவன், ஆடுகளம், இல்லை அதுக்கப்புறம் வந்து வட சென்னை, ஏன் அதுக்கு முன்னே விசாரணையெல்லாம் வந்து எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுச்சுன்னு தெரியும். விடுதலை 1, விடுதலை 2, விடுதலை 1 நம்ம பேசியிருக்கோம். இந்த விடுதலை 2, விடுதலை 1 விட இந்த படம் வந்து பல மடங்கு அதிக ஒரு அனுபவத்தை தரும்னு எதிர்பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரில் வர ஒரு வசனம் வந்து டீகோடா பண்ணப்பட்டது. அது எம்ஜிஆர் காலத்தில் பேசப்படுற ஒரு வசனம் மாதிரி தான் சொல்கிறாங்க. என்னென்னா, தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை தான் உருவாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். அன்னைக்கு களம் எப்படி இருந்தது? அன்னைக்கு களம் வந்து கலைஞர், எம்ஜிஆர் அப்படி தானே இருந்தது. கலைஞருக்கு ஒரு வசனம் வச்சுருக்காருல்ல, அதில் இதே ட்ரெய்லரில் 2 முக்கியமான வசனங்கள் நீங்கள் கவனிக்கணும். தண்டவாளத்தில் என்ன மாதிரி படிக்காத ஒருத்தன் தண்டவாளத்தில் தலை வச்சதால் தாண்டா உன்ன மாதிரி படித்தவன்லாம் வந்து உட்காந்துருக்கீங்க. எவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை. எனக்கெல்லாம் வந்து என்னென்னா, வெற்றிமாறனை ஏன் ரொம்ப பிடிக்குது அப்படின்னா, நமக்காக உழைச்ச முன்னோர்கள் இருக்காங்கள, அவங்கள ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுகிற ஒரு தலைமுறை வந்துருச்சு. அது ஒரு போக்கா, ஒரு ட்ரெண்டாக வந்து நினைக்கிறாங்க. அது அவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னு சாதாரணமாக பேசி, அவர் என்ன செஞ்சுட்டாரு கேட்குற சுலபம், என்ன பெரிய ஆளா கேட்குற சுலபம், நினச்சி பார்க்க கூட வந்து நேரம் இல்லாத தற்கூறிகளாக இருக்காங்க இவங்கெல்லாம். அதனால தான் அந்த வார்த்தை அவங்களுக்கு வருது. ஆனால் இந்த 2 வரி இருக்கு பாருங்க, படிக்காத ஒருத்தர் தண்டவாளத்தில் தலை வச்சு போராட்டம் நடத்துறதுனால தான் பல விஷயங்கள் இந்த மண்ணில் சாத்தியமாயிருக்கு. அதை நினச்சி பார்க்க கூட வந்து இவனுக்கு துப்பு இல்லைங்கிறது தான் உண்மையான ஆதங்கம். அந்த ஆதங்கம் வெற்றிமாறனுக்கு இருக்குது. அது ரொம்ப அழகாக பதிவு பண்ணிட்டாரு. அதே போல் அந்த கடைசியில் வர்றது ஒரு தத்துவம் அப்படின்னா என்னன்னு தெரியாத அல்லது ஒரு தத்துவத்தை நிறுவாத ஒரு தலைவனால் ரசிகர்கள் தான் உருவாகும்.
தொண்டர்களோ அல்லது முன்னேற்றமோ கண்டிப்பாக கிடைக்காது. அதை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிவு பண்ணுறாரு அந்த இடத்துல. ட்ரெய்லர்லேயே அதை வந்து பண்ணிட்டாரு. ஆமாம், அதை வந்து அவங்க இப்போ நிகழ்காலத்துக்கு பொருத்தி பார்க்குறாங்க மக்கள். தாராளமாக பொருத்திக்கலாம், அது ஒரு தப்பு இல்லை. பட் வெற்றிமாறன் வந்து இந்த நிகழ்காலத்தில் இவங்களெல்லாம் மனசில் வச்சுன்னு வசனம் எழுதுகிற அளவுக்கு வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது. இளையராஜா சொன்ன மாதிரி தான், அவர் வேற ரூட்டில் போய் நிற்கிறாரு. மிக உயர்ந்த ஒரு சித்தாந்தத்தை வந்து முன்னெடுத்துட்டு ஒரு படத்தை உருவாக்குறாரு அவர். அதனால் இவரை மனசில் வச்சுன்னு அவர் வந்து அந்த இதை வைக்கல. அன்றைய காலகட்டம் என்ன, அன்னைக்கு மக்கள் மனசு எப்படி இருந்தது, யார் எப்படி பேசினாங்க. அன்னைக்கு கலைஞர் அப்படின்னு சொன்னால் அவரை வேற ஒரு உயரத்தில் வச்சு பார்த்தாங்க. எம்ஜிஆர்னு சொன்னால் அவர் சினிமா நடிகர், சினிமாவிலேருந்து வந்தவர், அப்படி தான் வந்து பார்த்தாங்க. நீங்கள் என்னதான் வந்து நம்ம இப்போ எம்ஜிஆரை பற்றி நம்ம தரக்குறைவாக அதில் பேசிடல. எம்ஜிஆருக்கு நிறைய பெருமைகள் இருக்குது. ஆனால் மக்கள் என்னவா பார்த்தாங்க, நம்ம அதை தான் சொல்லுவோம். இங்கே இப்போது திமுககாரங்க கலைஞர் எப்படி வச்சுப்பாங்க, எம்ஜிஆர் வச்சுருந்தாங்க. அதிமுககாரங்க கலைஞர் எப்படி பார்த்தாங்க, எம்ஜிஆர் எப்படி பார்த்தாங்க. இந்த பார்வைகள் புரிஞ்சால் அந்த கடைசி ட்ரெய்லரில் கடைசியாக வர அந்த வசனத்துக்கான அர்த்தம் முழுசாக தெரியும். இன்னொரு அப்புறம் அந்த பாடல் ஆல்பம் அது வந்து மனசுலன்னு ஒரு பாட்டு. ஆமாம். அப்புறம் வந்து பொங்கியல், பொறுத்தது போதும் பொங்கியலுங்கிறது மாதிரி இப்போ இந்த மாதிரியான பாடல்கள் ரொம்ப மெலடியான ஒரு பாடல். 4 பாடல்கள் படத்தில். அதில் ஒன்று தினம் தினம் உன்னெனப்பு தான். அந்த பாட்டு ஏற்கனவே வெளியாகி மிகப்பெரிய வரவேற்பு அந்த பாட்டுக்கு கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் விடுதலை 1ல் இருந்த பாடல்களை விட மிக உருக்கமான வலிமையான பாடல்கள் இந்த 2ல் இருக்குது. அதில் தினம் தினம் பாட்டுக்கு மிகப்பெரிய வரவேற்பு. அவர் இளையராஜா சாரே அவரே எழுதி பாடின பாட்டு. அனன்யப்பட்டோட காட்டு மல்லியை விட பல மடங்கு பெரிய வரவேற்பு இந்த பாட்டு கிடச்சிருக்கு. அது வந்து நீங்கள் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னே வந்து தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அடுத்த பாட்டு மனசுலன்னு அதுவும் ஒரு மெலடியான ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை சஞ்சய் சுப்பிரமணியம், அவர் பிரபல கர்நாடக பாடகர். அனன்யா பட் அவங்க 2 பேர் பாடியிருக்காங்க. ஒரு சின்ன பாட்டு தான் அது, ஒரே ஒரு சரணத்தோடு முடிகிற ஒரு சின்ன பாட்டு. ஏன்டா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிருச்சுன்னு கேட்க வைக்கிற அளவுக்கு ரொம்ப இனிமையான ஒரு பாட்டு. இந்த பாட்டுக்கு முன்னே ஒரு மியூசிக் போட்டிருப்பார் ராஜா சார், அதுதான் இளையராஜா. அதுதான் இசை. அந்த மனசை எப்படி ஒரு இசை வருடுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் அந்த ஒரு முன்னிசை. ஒரு 30 செகண்ட் வரும் அந்த முன்னிசை, அப்படி அல்டிமேட்டாக இருக்காது. அப்புறம் வந்து இன்னும் 2 பாடல்கள். இந்த 2 பாடல்களை யுகபாரதியை வச்சு எழுத வச்சுருக்காங்க. அதில் அந்த கருப்பு காட்டில் மின்மினி, மின்மினி, இருட்டு காட்டில் கருப்பு மின்மினி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. அந்த ஆரம்ப வரிகளை நீங்கள் விட்டுருங்க, 2 சரணங்கள் இருக்குது. இந்த 2 சரணங்களை கேளுங்க, மனசு வந்து அவ்வளோ அந்த பெயினை வந்து உணரும். அவ்வளோ அழகான வரிகள். யுகபாரதி இத்தனை நாள் ஏன்டா இப்படி எழுதாம போனார் அப்படின்னு கேட்க வைக்கிற மாதிரி. ஏன்னா அவருக்கு ஒரு பேக்ட்ராப்பே இருக்கு, கம்யூனிஸ்ட். அதுக்கான பாடல்கள் அழகா. அவர் வந்து நேத்து வந்து ஒரு பதிவே போட்டிருந்தாரு, ஏன் இந்த மாதிரியான பாடல்களை இப்போ எழுதுறேன், எனக்கு இந்த வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்குன்றத எழுதிட்டு இந்த பாடலுக்காக வந்து அவங்க அப்பா அவரை பாராட்டினதை குறிப்பிட்டிருந்தாரு. ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்தது அந்த பதிவு. இன்னொரு பாட்டு அந்த போராட்டக்காரர்களுக்கு அவங்களுக்கான ஒரு கீதம் மாதிரி அந்த பாட்டு போட்டிருக்காங்க. பொறுத்தது போதும் பொங்கியதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு பாட்டு. அது பாட்டு வரிகள் வந்து அப்படி இருக்குது. இந்த 2 பாடல்களுமே வந்து வெவ்வேறு பாடல்கள் பாடியிருக்காங்க. ஒருத்தர் வந்து சுகந்தின்னு சொல்லிட்டு இந்த சூப்பர் சிங்கரில் வந்தவங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு ராஜா சார். இன்னொன்று வந்து மலேசியா சிங்கர் அவர் யோகி பி, அவர் தான் அவர் பொறுத்தது போதும் பொங்கியல். ஆமாம், அவர் பாடியிருக்காரு. 2 பேருமே அற்புதமாக பாடியிருக்காங்க. சொன்ன வேலையை வந்து பர்ஃபெக்டாக செஞ்சுருக்காங்க. இன்னொன்று, இந்த பாட்டை கேட்ட உடனே ஒருத்தனுக்கு என்ன மாதிரி பாதிப்பு ஏற்படணுமோ அதற்கு மேலே 10 மடங்கு ஏற்படுது. அவ்வளோ சிறப்பான பாட்டு. ட்ரெய்லரும் பாடல் ஆல்பமுமே ஹிட் மாதிரி இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவங்க பாசிட்டிவான ஒரு இதில் இருக்கு. ஆமாம், மற்றவங்க கருத்து என்னங்கிறதெல்லாம் விட்டுட்டு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டின் மிகச்சிறந்த படம் அப்படிங்கிற பேர் வந்து விடுதலை 2 தான் கிடைக்க போகுது. இந்த ஆண்டின் மிகச்சிறந்த ஆல்பம் அப்படிங்கிற அந்த பேரை வந்து அந்த இளையராஜாவோட அந்த பாடல்கள் தான் கிடைக்கும். ஆடியோ நிகழ்வுலையும் இளையராஜா ரொம்ப ஜாலியாக பேசியிருக்காரு. அதே மாதிரி சூர்யா, விஜய் சேதுபதி, வெற்றிமாறன் மட்டும் கொஞ்சம் கோவப்பட்டது மாதிரி தெரிஞ்சுது. அதை அவரை பேசிட்டு போது இரிட்டேட் பண்ணுற மாதிரி அவர் சொன்ன ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிட்டார் அந்த நேரத்தில். ஆனால் அதுவே ஜாலியாக வந்திருக்காரு. எந்த ஆடியோ நிகழ்ச்சியிலையும் இவ்வளோ நேரம் இருந்தது இல்லை இளையராஜா. ஆமாம், அது அவரே சொன்னார். இந்த நிகழ்ச்சியில் அவரே சொல்கிறார், முதல்ல பேசிட்டு போய் சொன்னாங்க, பட் இருந்தாலும் நான் நிகழ்ச்சி முழுசும் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இருக்கேன்னு சொல்லி தான் அவர் வந்து இருந்தார். அதே போல் இன்ட்ராக்ஷன், பொதுவாக வந்து அவங்க ஆடியன்ஸோட இன்ட்ராக்ஷன் வச்சுக்க மாட்டார் ராஜா சார்.
கோபம் தான் படுவார். ஆனால் இதில் வந்து ரொம்ப ஜாலியாக அவங்களோட பேசினார். சூரி, விஜய் சேதுபதி இவங்களெல்லாம் வந்து இளம் தலைமுறையோட ஜாலியாக இருக்காரு. இவங்களெல்லாம் வந்து தனக்கு சமமான அல்லது தன்னுடைய நண்பர்கள் மாதிரி அவர் ட்ரீட் பண்ணுறாரு. கென்னு கருணாஸ் பையனோடய ஜாலியாக, சின்ன பையன் அவனே, அது அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த புரிதலோடு இருக்காருன்றதுக்கு ஒரு உதாரணம் தான். ஒரு முதுமை அடைந்து ஒரு பெரிய மூத்த கலைஞன், ஆனால் ஒரு எளிமையாக யதார்த்தமாக இருந்துக்கிறாரு. அது நல்ல விஷயமா இருந்தது. ஆமாம், சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும்போது. ஆமாம், எதான் இந்த மாதிரி ஒரு 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 தம்பி ஒருத்தர் இது பதிவு அனுப்பிச்சிருந்தாரு. ராஜா சார் வந்து வெற்றிமாறன் கூட 2 படம் பண்ணிட்டாருன்னா, இதே மாதிரி வந்து இப்போ இருக்கிற முக்கியமான இயக்குநர்கள் இருக்காங்க, இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு படம் பண்ணால் கூட போதும். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ராஜா சாரை சரியாக பயன்படுத்திக்காம விட்டுருச்சு இந்த தமிழ் சினிமா. அந்த பாவத்துக்கு பிராயச்சித்தம் தேடுற மாதிரி இப்போ இருக்கிற முன்னணி இயக்குநர்கள் அல்லது இளம் இயக்குநர்கள் ஒரு படம் மட்டும் அவர்கிட்ட வேலை செஞ்சாலே போதும். ஏன்னா இவங்களோட அந்த சேலஞ்ச் இருக்குல்ல, ராஜா சாருக்கு அந்த சேலஞ்சு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு சவாலான காட்சி இதை சொல்லிட்டு எனக்கு இப்படி மியூசிக் வேணும்னு கேட்டு வாங்குறதுக்கு ஆட்கள் இல்லாமல் போயிட்டாங்க. இல்லைன்னா எத்தனை காட்டு மல்லி வந்திருக்கோம், எத்தனை ஒரு மனசில் வந்திருக்கோம், அதெல்லாம் மிஸ் பண்ணிடுச்சு பாருங்க. எதையோ இசைன்னு சொல்கிற பேரில் ஏதோ சத்தத்தை கேட்டு உட்காந்துருக்காங்க. அதுக்கு வந்து பிராயச்சித்தமாக இந்த மாதிரி இயக்குநர்கள் இணையணும் அப்படின்னு கேட்டிருந்தாரு. நம்ம இந்த வீடியோ மூலமாக உண்மையாகவே அப்படி ஒரு வேண்டுகோளை நம்ம வைப்போம். இப்போ இருக்கிற முன்னணி இயக்குநர்கள் அல்லது இளம் இயக்குநர்கள் முடிஞ்ச வரைக்கும் ஒரு படம் மட்டுமாவது வந்து அவர் கூட பண்ணால் தமிழ் சினிமாவுக்கு இன்னும் வெரைட்டியான பாட்டு நிறைய இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இன்னும் 4 ஆண்டுகள் உழைப்பு அப்படின்னார் வெற்றிமாறன். அந்த உழைப்புக்கு வந்து பலன் வந்து கிடைச்சிட்டு கண்ணு முன்னால. ட்ரெய்லர், பாடல்கள், நீங்கள் முதல் படத்தை பற்றியான பேச்சு, முதல் பாகத்திலே அந்த உழைப்புக்கான பலன் கிடைச்சிருச்சு. இது வந்து அவருக்கு கூடுதலாக போனஸாக எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பெருமை மட்டும் இல்லை, வசூலையும் வந்து இந்த படம் கொடுக்கும் அப்படின்றத தாராளமாக நம்பலாம். ஏன்னா அதை விட இன்னும் பர்ஃபெக்ஷன் இந்த படத்தில் இருக்கிறதா நான் நினைக்கிறேன். அந்த அந்த ட்ரெய்லர் காட்சிகளே அதே போல் ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து அந்த காட்சிகள் வருது பாருங்கள். அதை பார்க்கும்போதே வந்து நமக்கு வேறு ஒரு உலகத்துக்கு நம்ம போகிறோங்கிறத எளிதாக நம்மளால் யூகிக்க முடியுது. எனக்கு ஒரு 40 வருஷம் கடந்து அப்படியே எங்கள் ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் தான் அந்த படம் கொடுத்துச்சு. அதனால தான் இது வரைக்கும் எந்த ஒரு ட்ரெய்லருக்கும் இல்லாத ஒரு உணர்வு வந்து எனக்கு இந்த படத்துக்கு வந்தது. நன்றி, வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.